காரசாரமான மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுக்கிடணும். இதை முழுசாக அப்படியே போட்டுடலாம். அதோடு சேர்த்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மொச்சக்கொட்டையும் சேர்த்து நல்லா போட்டு கிளறிக்கலாம். இது ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தண்ணி கலந்து புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கூட்டி வச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சுவையான பச்சை மொச்சக்கொட்டாய் குழம்பு தயார். ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம்.